இன்று தினம் நடக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்ச்சி ரெண்டு விதத்துல சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. முதலாவது வந்துட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 15ஆம் தேதி கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்தில் இந்த ஒரு திட்டத்தை தொடங்கி வைக்கும் போது மதுரை மாவட்டத்தில் மரியாதைக்குரிய வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள் மதுரை மாவட்டத்துடைய பொதுமக்களுக்கு தமிழ்நாடு அரசால் கொடுக்கப்பட்ட இந்த உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு சிறப்பான முகாமை இதே இடத்திலிருந்து மதுரை மாவட்டத்தில் நாம் தொடங்கி வைத்தோம். இன்று தினம் இதே இடத்துல நம்முடைய மேற்கு ஒன்றியத்துக்கு சேர்ந்த 4 பஞ்சாயத்துகள், குறிப்பா வீரபாண்டி பஞ்சாயத், அரவனூர் பஞ்சாயத், உஸ்லம்பட்டி பஞ்சாயத் மற்றும் குடிமங்கலம் பஞ்சாயத்துக்கு சேர்ந்த 4098 பொதுமக்களுக்கு அவர்களுக்கு தேவை இருக்கக்கூடிய அரசு திட்டங்கள், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்து கீழே உதவி எடுக்கிறதுக்காக இந்த ஒரு சிறப்பான முகாமை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். 15/7/2025 முதல் தமிழ்நாடு முழுக்க தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தை சிறப்பான முறையில் மதுரை மாவட்ட நிர்வாகம் மதுரை மாவட்டத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். 15ஆம் தேதி முதல் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தில் இப்போ வரைக்கும் ஒட்டுமொத்தமா 59 முகாம்கள் நகரப்புற மற்றும் ஊரக பகுதிகளில் மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இப்போ வரைக்கும் ஒட்டுமொத்தமா 54,344 மனுக்கள் வந்துட்டு நம்மளுக்கு வரப்பெற்று இருக்கிறது. இதுல குறிப்பா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, வந்திருக்கக்கூடிய 54,344 மனுக்கள்ல கிட்டத்தட்ட 60% மனுக்கள் வந்துட்டு நம்முடைய பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பதிவு பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு அரசாணைப்படி 4 KMUT முகாம்கள் ஏற்பாடு பண்ணணும் என்ற ஒரு அறிவுரை இருந்தது. பட் மதுரை மாவட்டத்தில் நிறைய கிராமத்தில் பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் உதவி கேட்டு வந்தது பார்த்து மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் மாவட்ட நிர்வாகத்துக்கு ஒரு அறிவுரை கொடுத்துட்டாங்க. சோ அதன் அடிப்படையில் இன்று தினம் ஒவ்வொரு முகாமிலுமே கூட பெண்களுக்கு எந்த ஒரு ஏற்பாடுல குறைச்சல் இருக்கக்கூடாது என்ற காரணத்தினால் 4 முகாம்கள் இருந்த இடத்துல இன்று தினம் 20 முகாம்கள் வந்துட்டு மதுரை மாவட்டத்தில் நாம் ஏற்பாடு பண்ணிருக்கோம். சராசரி 5 to 10 நிமிடங்களுக்குள்ளார ஒரு நபருக்கு தேவை இருக்கக்கூடிய ஆன்லைன்ல ஏற்ற வேண்டிய விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இன்று தினம் மதுரை மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு பண்ணிருக்கிறது. வந்திருக்கிற 54,344 மனுக்கள்ல மகளிர் உரிமை தொகை மனுகள் போக நம்மளுக்கு 15,013 மனுக்களை வந்துட்டு நம்ம மகளிர் உரிமை தொகை இல்லாத மனுக்கள் வந்திருக்கு. இப்ப வந்திருக்கக்கூடிய மனுக்களுக்கு நம்முடைய அரசாணைப்படி 45 நாளுக்குள் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுக்களுக்கு கூட தீர்வு காண வேண்டும் என்றது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுரை. அதுக்கிணங்க இன்று தினம் மதுரை மாவட்டத்தில் வந்திருக்கக்கூடிய மனுக்கள்ல 4,636 மனுக்களுக்கு தீர்வு கண்டப்பட்டுள்ள இருக்குது. இதுக்கு சம்பந்தமா வட்டாட்சியர்களுக்கு, வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய தலைமையில் வாரந்தோறும் ஆய்வு கூட்டங்கள் ஏற்பாடு பண்ணி வந்திருக்கக்கூடிய மனுக்களுடைய குவாலிட்டி டிஸ்போசல் சம்பந்தமா மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறது.